கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நெருங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். மிகப்பெரிய சபை பார்ப்பதற்கு அது ஒரு ஆடிட்டோரியம் போல காணப்படும். சபையின் விசுவாசிகள் திரும்பி அவரை பார்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு பாதையில் போதகர் மேடைக்கு வருகிறார். அவர் கூடவே துப்பாக்கி ஏந்திய மெய்க்காவலர்களுடன் அவர் மேடையை நோக்கி செல்கிறார். அதே சமயம் மரியாதையுடன் ஒரு வேதாகமத்தை ஏந்தியபடி ஒரு மனிதர் பின்தொடர்கிறார். போதகர் அமர்ந்திருக்கும்போது அந்த மனிதர் பிரசங்க மேடையில் வேதாகமத்தை வைக்கிறார். பின்னர் அந்த மனிதர் ஒரு பிரத்யேகமான இடத்தில் அமர்ந்தார். ஆராதனை முடிந்ததும் அதே சடங்கு முறை மீண்டும் தொடர்கிறது. வேதாகமத்தை சுமந்து வந்த அந்த நபர் மீண்டும் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு முதலில் வெளியேறுகிறார். அதைத் தொடர்ந்து போதகர் தனது பாதுகாப்பு துணையுடன் செல்கிறார். இதை பற்றி விசாரித்த போது அப்போதகரின் உதவியாளர் இப்படியாக விளக்கினார். நாசரத்தில் உள்ள ஜெப ஆலயத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கொடுக்கப்பட்டது. லூக்கா 4:17 அவர் வாசித்தார். அதுபோலவே எங்கள் போதகரும் வேதாகமத்தை திரும்ப கொடுத்து விட்டார், கையில் எடுத்து செல்லவில்லை என்றார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இத்தகைய நடத்தை மனநிலையை அம்பலப்படுத்துகிறது. இது சிலரை உயர்ந்தவர்களாகவும் மற்றவர்களை தாழ்ந்தவர்களாகவும் நடத்துவதாகும். உயர் பதவியில் இருப்பவர்கள் சில வேலைகளை செய்வது தங்களின் கண்ணியத்திற்கு கீழே இருப்பதாக நினைக்கிறார்கள். நாம் அப்படி இராமல் எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் உபவாசம், ஜெப வாழ்க்கை கண்டிப்பாக இருக்க வேண்டும். நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரமபிதாவே, எங்கள் கடமைகளை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாருங்க. வேதாகமத்தை வாசிக்க அதன்படி நடக்க கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.